தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்ல. ஏன்னா காளான்லேயே வந்து தண்ணி செக்ரேட் ஆகும். நம்ம சிக்கனுக்கு வைக்கிற மாதிரி அதுவே தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணியே போதுமான அளவு இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பட்டாணி எல்லாமே நல்லா இதாகிடுச்சா, சாப்பிட்றதுக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து காளான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காளான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 to 15 minutes, இதுவே ஜாஸ்தி தான். ஒன்று எடுத்து டேஸ்டிங்க்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை கிண்டும் போதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி மசாலாவாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி உங்களுக்கு சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா இந்த பதத்திலே நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு டக்குன்னு ஒரு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ கொத்தமல்லி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கொத்தமல்லி ஃப்ளேவரு லாஸ்ட்டாக போடுறதுக்கு கரெக்டாக கழுவியெல்லாம் வச்சுட்டேன். ஸோ இந்தளவுக்கு கொதி வந்தோடனே நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன்.